பார்த்தோம்னா ரியாத்தில் மல்கம்னு ஒரு ஏரியா. ரியாத்தில் தான், ஆனால் வந்து ரியாத் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் கூட தான் வரும். ரியாத் சிட்டிலேருந்து நல்லா அவுட்ரு இந்த ஏரியா வந்து. நம்ம ஊரில் ஒரு சின்ன கிராமம் மாதிரிங்கிட்டு வந்து சுற்றி ஃபுல்லாக பாலைவனம் தான் இருக்கும். அதுக்கடையில் ஒரு சின்ன ஒரு ஊர் மாதிரி. இந்த ஏரியா பேர் வந்து மல்கம், ஆனால் ரியாத்தில் தான் இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸ் தான். ரவுண்டாக ஓட்டில் அப்படியே உள்ளே வந்தோம்னா மல்கம் உள்ளே வந்தாச்சு. இதுதான் அந்த நார்மலாக இருக்கும் வீடெல்லாம். அவுட்டரில் டிராஃபிக் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை மாதிரி போயிட்டுருக்கோம். என்ன வெயிலுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த ஏரியாலாம் இருக்க முடியாது. கடையெல்லாம் பாருங்க நார்மலாக இருக்குது. மெக்கானிக் ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட்டு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. சும்மா நார்மலாக அந்த கடை பக்காலான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்குது. நார்மலாக ஏரியாவே ஒரு மாதிரி அமைதியாக அப்படியே ஸ்மூத்தாக போகிற ஏரியாவெல்லாம் இருக்குது. நம்ம ஒரு கிராமங்கள் மாதிரி. மெயின் சிட்டிலேருந்து நல்லா அவுட்டில் இருக்காப்புல. பெயிண்ட் கடை இருக்குது, மெக்கானிக் ஷாப் இருக்குது. இந்த மாதிரி ஏரியாலாம் கிடைச்சா நல்லா அப்படியே ஜாலியாக கிட்டே இருந்துடலாம். சிட்டிக்குள்ளெல்லாம் வண்டி ஓட்டுறோன்னா முன்னாடியும் டிராஃபிக் ஓவராக இருக்குது. ரியாத் சிட்டிக்குள்ளெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது வண்டி ஓட்டுறது. இது மாதிரி அவுட்டரில் ஓட்டினோம்னா அப்படியே அவனை ஜாலியாக ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் பாருங்க பாகிஸ்தானிலாம் உட்காந்துருக்கானுங்க. அவனுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம ஏதாவது வேலை இருந்தால் நமக்கு அழைச்சோம்னா, வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் அழைச்சோம்னா வந்து வேலை பார்த்து கொடுத்துட்டு போவாங்க சம்பளத்துக்கு. அது மாதிரி உள்ள ஆளுங்க அந்த பாகிஸ்தானி ரோட்டு ஓட்டில் இப்படி தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. கூடலாம் இந்த ரவுண்டை போட்டு அப்படியே சுற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே மக்கா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.